Hi, today integers part 1 பார்க்கலாம். part 1ல integersனா என்ன, அதுக்கப்புறம் integersல எப்படி நம்ம addition பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து number lineல apply பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். So, integersல என்னெல்லாம் இருக்குன்னா positive integer, அதுக்கப்புறம் negative integer, ஓகேவா? So, and then 0. இதெல்லாம் சேர்ந்தது தான் integer, ஓகேவா? அதாவது 1 2 3 and then 0, அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர் -1 -2 -3. ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸ். இதில் வந்து டெசிமல், அதாவது பாயிண்ட் போட்டு 1.5 0.5 இந்த மாதிரி டெசிமல் வராது. அண்ட் தென் ஃப்ராக்ஷன் 1/4 3/4. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் எதுவுமே வராது. வெறும் numbers, natural numbers, 0 and then negative numbers. அதுதான் வந்து integers. எதர் integers என்ன? natural numbers, அதாவது 1 2 3, okay, and then 0 and then -1 -2 -3, இந்த மாதிரி negative numbers. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் integers, ஓகேவா? ஸோ இந்த இன்டிஜர்ஸ்ல நம்ம எப்படி அடிஷன் பண்ணலாம், ஓகே, அதில் என்ன ரூல்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்பர் லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், இப்போ +2, ஓகே, அண்ட் தென் +3, இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம், ஓகேவா? +2 +3. ஸோ இதில் positive integer na we need not to give the sign, okay? so நம்ம வந்து இந்த மாதிரி symbol போடணும் necessary தேவை இல்லை, necessary இல்லை. so 2 + 3 is enough. 2 + 3 அதாவது பாசிட்டிவ் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ், அதோட ஆன்சரும் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் தான் இருக்கும். பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ், ஓகேவா? and then so next positive plus negative, okay? so 5 plus -2. so இந்த மாதிரி இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும்போது so நம்ம வந்து அது சப்ராக்ஷன் பண்ணணும், ஓகேவா? so நெகட்டிவ் தான், அப்போ 3. அதோட சைன் வந்து என்ன போடணும்னா which integer is greater, அதோட சைன் மட்டும்தான், கிரேட்டர் நம்பரோட சைன் தான் we should give it என்ன ஆன்சர். and then இப்போ என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் இன்டிஜர் பிளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ பிளஸ் மைனஸ் அகைன், ஸோ பிளஸ் மைனஸ் வந்தாலே we should subtract, ஓகேவா? ஸோ இங்கே -3 +1. so subtract பண்ணும்போது what is the answer? 2. okay, so what sign you should put in answer? greater number sign. plus minus வந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் நாலுமே நம்ம அதை subtract பண்ணணும், பட் ஆன்சர் வந்து கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். ஸோ இங்கே வந்து -3 +1. ஸோ இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 3, அதோட சைன் வந்து என்னது? minus, so -2. so this is the answer. and then நெகட்டிவ் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ -1 ஆல்ரெடி -1 வாங்கியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதில் மறுபடியும் -1 வாங்குறோம். அப்போ -1 மைனஸ் நெகட்டிவ் இருக்கும்போது யூ ஷுட் ஆட் ஒன்லி. ஸோ 1 ஆட் பண்ணால் 2, பட் யூ ஷுட் give the negative signature, negative sign, okay? so again I just recall everything. பாசிட்டிவ் இருந்ததுன்னா உன்னோட ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கும், அது ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ண போற. ப்ளஸ் மைனஸ் இருந்ததுனாலும் மைனஸ் ப்ளஸ் இருந்ததுனாலும் யூ ஷுட் சப்ட்ராக்ட். ஆனால் என்ன வந்து கிரேட்டர் நம்பர் வருதோ அதோட சிக்னேச்சர், அதோட சைன் என்னவோ அதோட தான் ஆன்சராக போடணும், ஓகேவா? இப்போ 5ஓட சைன் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ், ஸோ நீ பாசிட்டிவ் தான் போடணும் இங்கே. இப்போ இதில் வந்து 3 வந்து கிரேட்டர் நம்பராக இருக்குது,
ஸோ அதனால அந்த மைனஸ் சிம்பிள் ஆன்சரில் போட்டோம். இங்கே வந்து மைனஸ் மைனஸ் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிள் தான் போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அடிஷன். இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். இதுதான் என்னது? அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ ஜீரோலேருந்து ரைட் சைட் பாசிட்டிவ் நம்பர், ஜீரோலேருந்து லெஃப்ட் சைட் நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் 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 ப்ளஸ் பாசிட்டிவ் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? பாசிட்டிவ் தான். ஓகேவா? இப்போ பாரு, ப்ளஸ் 1 1லேருந்து பாசிட்டிவ் 1லேருந்து 1 + 2 1லேருந்து என்ன பண்ண போகிற? ப்ளஸ் 2 ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 2 ஆட் பண்ணனா 1 2. நான் என்ன சொல்கிறேன்? 1 + 2. அப்போ உன்னோட ஆன்சர் என்ன வரும்? 3. என்ன வரும்? 3. ஃபஸ்ட்டு 1ன்றாங்க, அப்போ 0லேருந்து 1க்கு போயிட்டோம். ஓகேவா? அதோட 2 ஸ்டெப் நீ ஆட் பண்ண போகிற. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் போயிட்ட. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ 2 ஸ்டெப் ஆட் பண்ண போகிற. 1 2. ஓகேவா? 2 ஸ்டெப் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நடந்துட்டேன். ஓகேவா? அதுலேருந்து மறுபடியும் 2 ஸ்டெப் நடக்கணும். அப்போது மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது? 3. 1 + 2 3. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது? ரைட் சைடில் நடக்குது. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் பாரு, நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ். ஓகே, அதே மாதிரி பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும்னா, இட்ஸ் டிபெண்ட் ஆன் த கிரேட்டர் நம்பர் சிம்பிள். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் நம்ம போடணும். ஓகேவா? நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணணும், பட் கிரேட்டர் நம்பர் சிம்பிளை போடணும். சரிங்களா? இப்போ பாரு, நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ். இப்போது -2ன்னு இருக்குன்னு நினச்சிக்கோ. -2 ப்ளஸ் -2 அண்ட் தென் +1. நீ -2க்கு வந்துட்ட. ஓகேவா? இப்போ மறுபடியும் +1னா யூ ஷுட் கோ பேக். ரைட் சைடு தான் போகணும். மைனஸ் தான் லெஃப்ட் சைடு, ப்ளஸ்னா ரைட் சைடு. ஓகேவா? அப்போ நீ இங்கேருந்து மறுபடியும் +1 போனனா வாட் இஸ் ஆன்சர்? -1. ஃபஸ்ட்டு -2 வந்துடணும். ஓகேவா? -2 + 1 அப்படின்றப்போ அந்த +1 என்ன ஆகுது? நீ பேக் சைடு போகணும். ஓகே, ஸோ போனேன்னா வாட் இஸ் ஆன்சர்? -1. புரியுதா? ஓகே, அப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ்னா அதுவும் எப்படி போடுறோம் பாரு. ஸோ இப்போ வந்து 3 + -1. 3 + -1. ஸோ நம்ம 0லேருந்து 3க்கு போய்க்கிறோம். 0லேருந்து 3க்கு போயிட்டு, ஓகேவா, ப்ளஸ் -1 அப்படின்னா நீ லெஃப்ட் சைட் வரணும். -1க்கு. ஸோ வாட்ஸ் ஆன்சர்? 2. வாட்ஸ் ஆன்சர்? 2. ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும்னு சொன்னேன்னா, ஸோ அது எப்படி வந்துருச்சு பார்த்தியா? அவனுக்கு 3ன்றது தானே கிரேட்டர், அதனால உனக்கு +2. இங்கே பாரு, -2 தான் கிரேட்டர், ஸோ உனக்கு -2ன்றது அதோட சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ -1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ்னா ஆன்சரும் என்னவாகும்? நெகட்டிவ் தான். ஓகே, நெகட்டிவ். ஓகேவா? -2 ப்ளஸ் -2 அப்படின்னா என்ன வரும்? -4.
2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டேன், மறுபடியும் 2 ஸ்டெப் பின்னாடி போற. ஓகேவா? 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டேன், மறுபடியும் என்ன பண்ற? 2 ஸ்டெப் பின்னாடி வர. ஓகேவா? ஸோ உன்னோட ஆன்சர் பாரு -4. -2 + -2 என்ன? -4. ஸோ நெகட்டிவ். புரியுதா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.